Adisia One World Kalapatti. Premium villa plots with world-class amenities. நம்ம கோயம்புத்தூர்ல அதிசயம் நடக்கும் நிச்சயமா. அனைவருக்கும் வணக்கம். தன்னுடைய தேர்தல் பரப்புரையின் முதல் நாள் பயணத்தை திருச்சியில் தொடங்கி பெரம்பலூரில் முடித்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் திரு விஜய் அவர்கள். இந்த பரப்புரை பயணத்தில் திருச்சியிலையும் அரியலூரில் மட்டும்தான் அவர் பேச முடிஞ்சது. பெரம்பலூர் குன்னத்தில் அவர் பேசுவதாக இருந்த இடம் நேரமானதுனால அவர் பேசாமல் வழக்கம் போல் மக்களை சந்திச்சுட்டு கை காட்டிட்டு அவர் கிளம்பிட்டார். இந்த பரப்புரை பயணம் சமூக வலைதளங்களில், ஊடகங்களில், அதேபோல் பத்திரிகைகளில் விஜய் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துவார், இந்த தேர்தலுக்கு இந்த கூட்டம் எப்படி வாக்காக மாறும், விஜயை சாதாரணமாக இட போடாதீங்கன்னு பல வகையான விமர்சனங்களை பார்க்க முடிகிறது. இந்த கூட்டம் நேற்று நடந்த இந்த பரப்புரை பயணத்தில் விஜய் அவர்கள் என்ன பேசினார், யாரை பேசினார், இந்த கூட்டம் எந்த அளவுக்கு இந்த தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதான் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். தன்னுடைய பரப்புரை கூட்டத்தின் முதல் கூட்டத்தை திருச்சி மரக்கடையில் திரு விஜய் அவர்கள் தொடங்கினாங்க. அங்கே ஒளிவாங்கி சரியாக வேலை செய்யாதனால அந்த பேச்சு ஊடகங்களில் சரியாக ஒளிபரப்பாகலை. அப்போ தாவேக்கோட ரசிகர்கள் எடுத்து இதுதான் விஜய் அவர்கள் பேசினாங்கன்னு எடுத்து போட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இதைத்தான் பேசினாரா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ரெண்டாவது கூட்டம் அரியலூர் நடைபெற்றது. 10 மணிக்கு மேலே தான் அரியலூருக்கே வந்தார், கிட்டத்தட்ட நெருக்கி. அப்போ முதல்ல சாரி சொல்லிட்டு திருச்சியில் ஒளிவாங்கி சரியாக வேலை செய்யாதனால அங்கே பேசுனதை நான் ரிப்பீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ரிப்பீட் பண்ணார். இந்த திரைப்படங்களில் வந்து திடீர்னு ஒரு தடங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அந்த காட்சியை முதலேருந்து போடுவாங்க இல்லையா, அது மாதிரி நான் திருச்சியில் ஓட்டின அந்த சீனை திருப்பி இங்கேருந்து ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. அந்த 16 நிமிட பேச்சை முழுமையாக கேட்டேன். இந்த 16 நிமிட பேச்சில் அவர் அரியலூர் பிரச்சனை, மக்கள் பிரச்சனை, இதெல்லாம் வந்து நான் பேச வந்திருக்கேன்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாரு. முதல்ல விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி மாணவர்களுக்கு வந்து பரிசு பொருள் வழங்கினார். 234 தொகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்களை ஒவ்வொருத்தரையாக வர வச்சு பரிசு பொருள் வழங்கினார். திண்டுக்கல்ல 12ஆம் வகுப்பு தேர்வில் தமிழ்நாட்டிலே முதல் மதிப்பெண் பெற்ற அந்த பெண்ணை கூப்பிட்டு வைர நெக்லஸ் வழங்கினார். அப்போ விஜய் அவர்கள் பேசியிருப்பார். என்னன்னா, இன்னைக்கு மாணவர்களுக்கு மிகப்பெரிய சுமையாக இருப்பது நீட் தேர்வு. இந்த நீட்னால நம்முடைய கல்வி உரிமை பாதிக்கப்படுது. மாணவர்கள் வந்து மருத்துவராக முடியல. அது வந்து கல்வி வந்து பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியல் கொண்டு வரணும். இந்த நீட் குறித்த சட்ட சிக்கல் குறித்தெல்லாம் பேசினார். அது அன்னைக்கு பேசுடு பொருளாக மாறியது. அப்போ நீட் குறித்து விஜய் அவர்களுக்கு ஒரு பார்வை இருக்குது அப்படிங்கிறது புரிய வந்துச்சு. அதில் மத்திய அரசு, மாநில அரசு ரெண்டையும் நேரடியாக மத்திய அரசு தான் சாடியிருப்பார். மாநில அரசு பெருசாக சாடலை. ஆனால் நீட்டுக்காக இவங்க தீர்மானம்லாம் கொண்டு வந்துருக்குன்னு சொல்லி லைட்டாக திமுகவை சாஃப்ட் டச் பண்ணி தான், ஆனால் பிஜேபி மட்டும் அடித்து பேசியிருப்பார். நீட் அப்படின்னாலே தமிழ்நாட்டில் ஞாபகத்துக்கு வர்றது யாருன்னா அனிதா. 1176 மதிப்பெண்கள் எடுத்தும் நீட் தேர்வு தோல்வி அடைஞ்சதுனால அனிதா மரணம் அடைஞ்ச பிறகுதான் இந்தியா முழுக்க நீட் குறித்த விழிப்புணர்வு வந்துச்சு. நீட்னா என்ன, அது எவ்வளவு பெரிய பாதிப்பு, ஏழை எளிய மாணவர்கள் வந்து தங்களுடைய கல்வி உரிமையை இழக்கிறார்கள். குறிப்பா அடித்தட்டு மக்கள், பட்டியல் சமூக மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், ஏழை எளிய மக்கள் மருத்துவரவே ஆக முடியாது இந்த நீட் இருக்கிற வர அப்படின்னு ஒரு பேச்சு பொருள் வந்ததே அனிதாவுடைய மரணத்துக்கு பிறகுதான். அந்த அனிதா மரணித்த ஊர், அனிதா பிறந்த ஊர் அரியலூர். நீட்டு குறித்து பேசுகிற விஜய் திருச்சியிலையும் நீட்டை பேசினாரு, அரியலூர்லையும் நீட்டு பேசினாரு. ஆனால் அனிதாவுடைய ஞாபகம் விஜய்க்கு வரல. அனிதா மரணித்த பொழுது யாருக்கும் தெரியாம அரியலூருக்கு போய் பார்த்தாரு. அனிதாவை தன் தங்கச்சியா பார்த்தாரு. அனிதாவோட அம்மா அப்பாங்கெல்லாம் உங்களை அண்ணனா பார்த்தாங்கன்னு சொல்ற விஜய் அவர்கள் அனிதா குறித்து ஒரு வார்த்தை பேசல. ஏன் பேசல? நீட்டுடைய ரகசியம் எங்ககிட்ட தான் இருக்குன்னு சொல்லி திமுக ஒரு கபட நாடகம் ஆடியது. அனிதா புகைப்படத்தை பயன்படுத்தி ஓட்டை பறித்தது. அது குறித்தும் ஒரு வார்த்தை பேசல. பொத்தாம் பொதுவா நீட் தேர்வை ரத்து பண்றேன்னு சொன்னீங்களே, ரத்து பண்ணீங்களா? நீங்க வந்து 1000 ரூபா கொடுப்பேன்னு சொன்னீங்களே, கொடுத்தீங்களா? டீசல் விலையை குறைப்பேன்னு சொன்னீங்களே, குறைச்சிங்களா? கேஸ் மானியம் கொடுப்பேன்னு சொன்னீங்களே, கொடுத்தீங்களா? தூய்மை பணியாளர்களுக்கு வந்து நிரந்தர ஊழியம் தருவேன்னு சொன்னீங்க, தந்தீங்களா? ஆசிரியர் பெருமக்களுக்கு வந்து வேலை போட்டு தருவேன்னு சொன்னீங்க, தந்தீங்களா? 10 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை காப்பு கொடுப்பேன்னு சொன்னீங்களே, கொடுத்தீங்களா? இப்படின்னு திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை பிரிண்ட் போட்டு கொண்டு வந்து அதை மடக்கி வச்சுக்கிட்டு அதை எடுத்து ஒரு A4 சீட்டில் வச்சுக்கிட்டு அதை செஞ்சீங்களா ஜெயலலிதா பாணியில் கேள்வி கேட்பதாக நினைத்து கொண்டு கேள்வி கேட்டார். ஒரு எதிர்கட்சி குறித்து கேள்வி கேட்கும்போது இதற்கு நீங்க என்ன தீர்வு வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத மக்கள்கிட்ட சொல்லணும். இவர் சொன்னதை விட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் பிரச்சாரம் நடத்துறாரு. அவரு இதே கேள்வியை கேட்கிறாரு. அதிமுக வந்து திமுகவுடைய உருட்டுகளும் திருட்டுகளும் அப்படின்னு ஒரு இணையதளமே உருவாக்கி
திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் எதை எதை சொன்னாங்க, எதை எதை செய்யலை அப்படிங்கிறத வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மேடையிலும் நாம் தமிழர் கட்சி திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் எதை எதை சொன்னாங்க, எதை எதை செய்யலைங்கிறத பட்டியல் போட்டு வாசிக்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் இதையே 80 விழுக்காடு தேர்தல் வாக்குறுதியை செய்யலைங்கிறத ஆதாரப்பூர்வமாக அவர் தன்னுடைய இணையதளத்தில் வெளிப்படுத்தியிருக்காரு. அதை ஒரு பெரிய கட்டுரையாகவே பாமக வெளியிட்டிருக்காங்க. இப்படி எதிர்கட்சிகள் திமுகவுடைய தவறுகளை சுட்டி காட்டி அதற்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத அடித்து நொறுக்கிக்கிட்டு இருக்காங்க. இவர் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்து அந்த பிரிண்ட் அவுட்டை வச்சு பாடம் நடத்திக்கிட்டு இருக்காரு. இந்த வகுப்பறையில் ஆசிரியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா புத்தகத்தை வச்சுக்குவாங்க, இங்கே ஒரு கம்பு வச்சுக்குவாங்க. அவுரங்கசீப் எங்கே படையெடுத்தார், கஜினி முகமது எத்தனை முறை படையெடுத்தார், அக்பர் பாபர் எந்த ஆண்டு இந்தியாவுக்குள்ளே நுழைந்தார் அப்படின்னு பாடம் எடுக்கிற மாதிரி இவர் இங்கே கம்புக்கு பதிலாக மைக்கு, புக்குக்கு பதிலாக பேப்பர் உட்காந்துக்கிட்டு அங்கடியும் குறுக்கையும் மறுக்கையும் உட்காந்து நடந்துக்கிட்டு இருக்காரு. நீங்கள் மக்களை நேசித்து வந்தீங்களா இல்லை பேப்பரை வாசிக்க வந்தீங்களா? இந்த வாசிக்கிறத நாங்கள் www.dmk.in அப்படிங்கிற இணைய பக்கத்தில் திமுக என்னென்ன செய்யலை அப்படிங்கிறத எடுத்தாலே தெரிஞ்சு போயிடும், எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சிடும். இதை உட்காந்து வாசிக்கிறதுக்கு ஒரு கட்சி, அதுக்கு ஒரு தலைவர். சரி, அவர் வாசிக்கிறார், சரி என்ன செய்ய போறாரு அப்படின்னு கேட்டால் நம்ம இல்லாமல் பக்கா ப்ராக்டிக்கல் தாங்க. எது சாத்தியமோ அதை செய்வோம். எது சாத்தியம் இதைத்தான் நாங்கள் சொல்கிறது தான் செய்வோம், செய்கிறது தான் சொல்லுவோம். அவங்க இவர் எது சாத்தியமோ அதை செய்வேன். என்னையா செய்வேன்? எது சாத்தியமோ அது செய்வேன். எப்போ பணத்தை தருவேன்? பணம் வரும்போது தருவேன். எப்போ வரும்? தரும்போது வரும். அதுதான் இது. எது சாத்தியமோ அதை செய்வேன். எது சாத்தியம், எது செய்ய முடியுமோ அது சாத்தியம். என்னடா இது? பத்திரிகையாளர் கேள்வி கேட்டு இவர் பதில் சொல்லணும். பத்திரிகையாளர் வந்து நீங்கள் வந்து தேர்தலில் வந்து நிற்கிறீங்க, உங்களுக்கு வந்து பணத்தாசை இல்லையா, தேர்தலை வச்சு சம்பாதிப்பேன்னு கேட்டால் எனக்கு பணத்தாசைலாம் இல்லைங்க, நான் இது வரைக்கும் நிறைய சம்பாதிச்சிட்டேன், எனக்கு தேர்தலை வச்சு தான் சம்பாதிக்கணும் அவசியம் இல்லை, அரசியல் வச்சு சம்பாதிக்கணும் அவசியம் இல்லை அப்படின்னு பத்திரிகையாளர் கேள்வி கேட்டால் சொன்னால் பரவாயில்ல. மக்கள் கேள்வி கேட்டு பதில் சொன்னால் பரவாயில்ல. அவரே கேள்வி கேட்டு அவரே பதில். ஏங்க நான் வந்து என்ன அரசியலுக்காக வந்திருக்கேன், நான் என்ன பணம் சம்பாதிக்க வந்திருக்கேன், நான் எல்லா பணத்தையும் பார்த்துட்டேன், எவ்வளோ பொருளை செல்வத்தை பார்த்துட்டேன், இனி எனக்கு சம்பாதிக்கிற அவசியம் இல்லை, ஆனால் இது எல்லாத்தையும் கொடுத்த உங்களுக்கு ஏதாவது செய்யணும் இல்லையா, அதுக்காக தான் நான் அரசியலுக்கு வந்திருக்கேன். ஏதாவது செய்யணுமா இல்லையான்னா என்னமோ காமராஜர் மாதிரி இவர் வந்து பணமே சம்பாதிக்க மாதிரியும் எளிமையான வாழ்க்கையை வாழ்கிற மாதிரியும் அதை எல்லாத்தையும் விட்டுப்புட்டு இந்த முத்து படத்தில் ரஜினிகாந்த் வந்து இது மாளிகையெல்லாம் ரகுவரன் எழுதி கொடுத்துட்டு நடந்து வருவார்ல போட்ட சட்டையோட, அது மாதிரி போட்ட சட்டையோட இவர் கிளம்பி வர்ற மாதிரியும், பாகுபலி படத்தில் எல்லாத்தையும் விட்டுவிட்டு மக்களுக்கு வந்தானையா வந்தானையா அப்படின்னு பாட்டு இவருக்கு. இவர் என்னமோ எல்லாத்தையும் அந்த பெரிய மன்னர் பரம்பரை, இவர் சோழ பரம்பரை, எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களை இறங்கி வரான். இன்றைக்கும் சொகுசு வீட்டில், சொகுசு பேருந்தில், சொகுசு காரில், ப்ரைவேட் ஜெட்டில் வாழ்ந்துக்கிட்டு இவர் எல்லாத்தையும் விட்டுவிட்டு மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்காராமா. தெய்வ திருமணர் முத்துராமலிங்க தேவர் தன்னுடைய தான் சம்பாதித்த சொத்தை, தன் குடும்ப சொத்தை ஏழை எளிய மக்களுக்கு பிரித்து கொடுத்தாரு. அது மாதிரி நான் கொடுத்துட்டு வரேன், நான் அரசியலுக்காக சேவை செய்வதற்காக எளிமையான வாழ்க்கை வாழ்வதற்காக வர்றேன் அப்படின்னா பரவாயில்ல, பாராட்டலாம். சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இன்னும் 2026 ஜனநாயகன் வந்து வெற்றி பெற்றால் இவருக்கு குறைந்தபட்சம் 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டார், இன்னும் 200 கோடி ரூபாய் அதில் லாபத்திலையும் வாங்கிடுவார். அப்படி பணத்தில் கொளிக்கக்கூடிய இவர் அதை எல்லாத்தையும் விட்டுவிட்டு வரான். எங்கே விட்டுவிட்டு வரீங்க? கடைசியாக 2026 ஜனவரி வரைக்கும் படம் நடிச்சிட்டு இருக்காரு. தேர்தல் முடிஞ்சு தேர்தலில் தோல்வி அடைய போகிறாரு. தோல்வி அடையும் பொழுது மிகப்பெரிய அளவில் மீண்டும் திரைப்படத்தை நடிப்பதற்கான எல்லா கதையும் கேட்டு வச்சிருக்காருன்னு சொல்லி நான் சொல்லலை, சவுகு சங்கரே சொன்னார். இந்த இன்டர்வியூக்கு போனால் டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்னு சொல்லுவாங்க. ஐ எம் விஜய், மை நேம் இஸ் ஃபுல் நேம் இஸ் ஜோசப் விஜய், மை ஃபாதர் நேம் இஸ் சந்திரசேகர், மதர் நேம் இஸ் சோபா சந்திரசேகர் அப்படின்னு சொல்கிற மாதிரி இவர் உட்கார்ந்துக்கிட்டு இனி உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனை ஆக்கிட்டீங்க, உங்கள் வீட்டில் ஒருத்தனை ஆக்கிட்டீங்க, உங்கள் இதயத்தில் எனக்கு குடி வச்சுட்டீங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே நான் வந்துட்டேன். யார் வீட்டுக்குள்ள வந்தாருன்னு தெரியலையே, என்னைய விஜின்னு கூப்பிடுவீங்க, விஜிமான்னு கூப்பிடுவீங்க, புஜுமான்னு கூப்பிடுவீங்க. ஆமாம், அவளை புஜுமா விஜுமா அப்படின்னு யாரை கூப்பிடுவான்னு தெரில. கூப்பிட்றவங்க யாருன்னு அவர் சொல்லலை, அப்படி கூப்பிடுவாங்க. யாராவது அவருக்கு பிடிச்சவங்க கூப்பிட்டு போகிறாங்க, அப்படி கூப்பிடுவாங்க. விஜய்னு கூப்பிடுவீங்க, விஜய் தம்பின்னு கூப்பிடுவீங்க, விஜய் ப்ரோன்னு கூப்பிடுவீங்க, விஜய் அங்கிள்னு கூப்பிடுவீங்க, விஜய் மாமான்னு கூப்பிடுவீங்க. அப்படி எனக்கு உறவு முறையாக ஆகிட்டீங்க. எங்கள் அம்மா அக்கா அண்ணன் தம்பி இதெல்லாம் தேர்தல் வந்தால் தான் தெரிய வருமா? அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமச்சான் இதெல்லாம் தேர்தல் வந்தால் தான் தெரிய வரும். இது வரைக்கும் கிட்டத்தட்ட 50 வயசாச்சு.
இந்த 20 ஆண்டு காலமாக விஜய்க்கு ஒரு அரசியல் விழிப்புணர்வு இருந்திருக்கும். இதுவரைக்கும் தமிழ்நாட்டை துடிக்க பல போராட்டம் நடக்குது. அந்த எந்த போராட்டத்திற்கும் எந்த கருத்தையும் பதிவு பண்ணாம தேர்தல் வந்த உடனே அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, அம்மாக்கள் எல்லாம் தெரிய வருமா. அதுவும் வண்டி மேலே ஏறினுக்கிட்டு ரசிகர்களை பூரா புடசூல நிப்பாட்டி வச்சுக்கிட்டு ஒரு பில்டப்பை கிரியேட் பண்ணிக்கிட்டு மக்கள் சந்திப்புன்னு இதை எப்படி சொல்ல முடியும்? இது முழுக்க ரசிகர்கள் சந்திப்பு. இவர் மட்டுமல்ல, வேற எந்த நடிகை வந்தாலும் ஒரு கூமுட்டை கூட்டம், ஒரு தற்கூரி கூட்டம், ஒரு சமூக குப்பை கூட்டம் போய் நிற்கும். ஒருத்தெல்லாம் NTTVங்க, இந்தியாவினுடைய முதன்மையான தொலைக்காட்சி NTTV. 25 வருஷமாக அதில் நெறியாள்கை செய்யக்கூடிய ஒரு ஊடகவியலாளர், ஒரு ஜேர்னலிஸ்ட். அவர் NTTVக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இவன் அவருக்கு தலைமையில துண்டு தூக்கி போடுறான். அங்கே உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்கான். கமான் கமான் ஏய் ஏய் கமான் கமான் ஏய் ஏய் அப்படின்னு அவர் முன்னாடி ஆடிட்டு போயிட்டு இருக்கான். அங்கே NTTVயை பார்த்து கொண்டிருக்கிற வடநாட்டை சார்ந்த இளைஞர்கள் அந்த NTTVக்கு கருத்து பொருட்கள் தயவு செய்து அந்த காணொலியை தமிழ்நாட்டில் அறிவார்ந்த இளைஞர்கள், படித்த இளைஞர்கள், பண்பு கொண்ட இளைஞர்கள் போய் பாருங்க. DVK தமிழ்நாடு கூலிகான்ஸ் அப்படின்னு போட்டிருக்கான். அரசியல் பொறுக்கிகள், அரசியல் ரவுடிகள், பொது வழியில் வந்து அநாகரிகமாக நடந்து கொள்வதற்கு பேர் கூலிகான்ஸ். DVK தமிழ்நாடு கூலிகான்ஸ், தமிழ் கூலிகான்ஸ் சொல்லி ஒட்டுமொத்த தமிழனையும் அவன் இழிவுபடுத்துறான். இந்த தற்கொலை பேகளால நாமளும் சேர்ந்து அசிங்கப்படுறோம். மொத்த கமெண்டையும் படிச்சு பார்த்தா அவ்வளவு கேவலமாக வடநாட்டுக்காரங்க எழுதியிருக்காங்க. அப்போ வடநாட்டில இருந்து தமிழ்நாட்டை பார்க்கக்கூடிய, தமிழர்களை பார்க்கக்கூடிய ஒரு கூட்டம், என்னடா அது சினிமாக்காரன் முன்னாடி இவ்வளவு கேடுகட்ட கேவலகட்டமா திரும்ப போறாங்க அப்படின்னு பார்க்க மாட்டாங்களா? ஒரு பொண்ணு வந்து தேம்பி அழுது என்னன்னு கேட்டா, நான் விஜயை பார்த்துட்டேன்னு ஒருத்தி அழுறா. இன்னொரு அம்மா எதுக்கு என்னம்மா எழுதுற, நான் பார்க்கலங்கிறா. ஒருத்தி பார்த்துட்டேன்னு எழுதுறா, ஒருத்தி பார்க்கணும்னு எழுதுறா. இதற்கு அவங்க அம்மாலும் பிள்ளையும் சேர்ந்து வந்திருக்கு. இன்னொருத்தி உட்காந்து அழுதுட்டு இருக்கா. என்னன்னு விவோ போனை காணும். இன்னொருத்த ஐயோ எழுதா. ஒருத்தன் ஓப்போ போனை காணுமா. are not forced to forego their livelihood. That Saturday being a weekend, there will be no problem for others to make it up the AIDMK. But at his recent Madurai conference, which I had criticized the AIDMK taking on the BJP, taking over control of மாதிரி நான் எங்க விஜய் தளபதியை நான் நினைக்கிறேன். கியூபா நாட்டுக்கு பெடல் காஸ்ட்ரோ எப்படி பார்த்து ஒவ்வொரு விஷயம் ஏற்றுமதி இறக்குமதி எல்லா விஷயமும் அந்த நாட்டுக்காக பண்ணாரோ அது மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்கு நம்ம தளபதி விஜய் தலைவர் வந்து வருவார். ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுற பாடு. சரி மொபைல் இங்க தொலைஞ்சிருச்சு. விவோ Y20 கூட்டத்துல தான் ஃபுல்லா அப்படியே தொலைஞ்சிருச்சு. இங்க அப்படியே ஃபுல்லா தள்ளிட்டு வந்துட்டாங்க. அதனால நாங்கலாம் இல்ல கண்டுபிடிக்கல. அதான் போன் அடிச்சிட்டு இருக்கோம். சுவிட்ச் ஆஃப்னு வருது. மொபைல் போன் கலா வச்சு எங்க அண்ணனோடது அதான் தேடிட்டு இருக்கோம். ரெட்மி 1+ இந்த கூட்டத்தில் தான் விழுந்துருச்சு. தள்ளினாங்க, விழுந்துருச்சு கீழே. ஒரு அக்கா நடுவே ஒருத்தவங்க மாட்டிக்கிட்டாங்க. அந்த அக்கா அவர் வராதது எல்லாருக்குமே ஒரு ஏமாற்றம் தான். பெரம்பலூர் மக்களை சேர்ந்த வரைக்கும் 3 மணில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அவருக்காக. வந்த மழை கூட கடவுளே மழைய கூட நீங்க வர வேணாம், எங்க தளபதி வராரு அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லியிருந்தோம். அப்படி இருந்தும் கூட அவர் வராது. எங்களுக்கு ரொம்ப கவலை, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. விஜய்க்கு ஓட்டு போட முடியாது. நானும் விஜய் ஃபேன் தான். இவ்வளவு நேரம் நாங்க நின்றோம்ல, என்ன பிரயோஜனம்? என்ன அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் கிடையாது. இவ்வளவு நாங்களும் விஜய் ஃபேன் தான். இவ்வளவு நேரம் நின்னல, மணி என்ன 1 மணி ஆயிடுச்சு. நான் காலையில இருந்து நிக்கிறேன். சும்மா ஒண்ணும் இல்ல, போய் ஒண்ணும் நாங்க சொல்ல கிடையாது. அரியலூர் கூட்டத்தில் மட்டும் 500 செல்போனை காணுமா. கூட்டத்தில் வந்து மொத்த செல்போனையும் ஒரு பெரிய கும்பல ஆட்டையை போட்டு போயிருக்கு. சேர் வச்சிருந்தா சேர தூக்கிட்டு போயிருவாங்க.
பேரிகார்டு வச்சிருந்தா பேரிகார்டு தூக்கிட்டு போயிடுவாங்க. இப்போ சேரும் இல்லை பேரிகார்டும் இல்லை, எதை தூக்குறது, எதையாவது ஒன்று தூக்குடா அப்படின்னு இவங்க பூரா மேலே உட்காந்து தளபதி சூப்பராக இருக்காரு, வெள்ளை சட்டை பேண்ட்டு அருமையாக இருக்குது அப்படின்னு இங்கே பார்த்துருக்கும் போது அவன் பூரா இங்கே எடுத்துட்டான். சரண்டு வருவான். அதாவது ஒரு இடத்துக்கு போகிறாங்க, ஒரு செருப்பை கூட அவங்களால ஒழுங்காக வச்சுக்கல முடியுங்க. செருப்பு கூட அப்படின்னா அவன் சாதாரணமாக இல்லை. நல்ல மனநிலையில் இருக்கக்கூடியவன், சரியான மனநிலையில் இருக்கக்கூடியவன் செருப்பை விடுவானா? அப்போ அவன் நிலை குலைஞ்சு நிற்கிறான். 3 மணிக்கு வந்தவன் 7 மணி வரைக்கும் நிற்கிறான்னா ஏதோ ஒரு போர்ட்ஸ் ஃபுல் போர்ட்ஸில் இருக்காங்க. ஃபுல் போர்ட்ஸில் எல்லா பக்கம் டாஸ்மாகில் வாங்கி அடிக்கிட்டான். இங்கிட்ட ஒரு கோட்டர், அங்கிட்ட ஒரு கோட்டர், பின்னாடி ஒரு கோட்டர் அடிச்சுட்டு கட்சி தலைவர்கள் குறித்து இப்போ நம்ம விஜய் குறித்து கேள்வி கேட்குறோம்னா விஜயுடைய கொள்கையை கேள்வி கேட்குறோம். மக்கள் பிரச்சனையை மனசுலேருந்து பேசாமல் நீ A4 சீட்டை வச்சுக்கிட்டு உட்காந்து பாடம் எடுத்துகிட்டு உட்காந்துருக்கீங்கன்னு கேள்வி கேட்குறோம். பெரியாரை கொள்கை தலைவர்னு சொல்கிறீங்க, அம்பேத்கர் கொள்கை தலைவர்னு சொல்கிறீங்க, ஆணவ படுகொலை குறித்து ஒரு வார்த்தை கூட ஏன் பேசணும்னு கேட்குறோம். நீங்கள் நீட் குறித்து பேசுறீங்களா, ஏன் அனிதா குறித்து பேசணும்னு கேட்குறோம். நீட் தேர்வுக்கு என்ன தீர்வு வச்சுக்க, நீ ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணுவேன்னு கேட்குறோம். நான் ப்ராக்டிக்கலாக பண்ணுவேன்றாரு. ப்ராக்டிக்கலாக எது ப்ராக்டிக்கல், எது சாத்தியம்? கச்சத்தீவை எப்படி மீட்பீங்க, முல்லைப்பெரியார் பிரச்சனையை எப்படி தீர்ப்பீங்க, காவிரி சிக்கலை எப்படி தீர்ப்பீங்க, தமிழ்நாட்டில் ஆற்று மணல் கொள்ளை, கனிம வள கொள்ளையை எப்படி தடுப்பீங்க, தனியார் மைய தாராளமய கோட்பாட்டில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இந்த நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை அமைக்கணுமா, இல்லை இந்த ஃபேக்ட்ரிஸே அப்படி இருக்கணுமா, சிப்காட் வேணுமா வேண்டாமா, வட இந்திய தொழிலாளர் தமிழ்நாட்டில் இருக்கணுமா வேண்டாமா, இன்னர் லைன் பெர்மிட்டை பொறுத்தவரை உங்களுடைய நிலைப்பாடு என்ன தெரியல. இதை பற்றி நம்ம கேள்விக்கிறோம் ஒழிய தனிப்பட்ட முறையில் விஜய் அவர்களை திட்டணும், அசிங்கப்படுத்தணும், ஆபாசமாக பேசணும் இல்லை. ஆனால் விஜயனுடைய ரசிக கூட்டம், இந்த முட்டாள் கூட்டம், இந்த தற்கொலை கூட்டம், நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் சீமான் வந்து நாங்கள் சீமான் வந்தான்னா நாங்கள் சூற விட்டுருவோம், அவனை நாங்கள் சம்பவம் பண்ணிடுவோம், அவனை செத்துருவான் அப்படின்னு பேசுது. டேய், ஒரு அடிக்கு தாங்குவியாடா? ஒரு ஆடி காற்று வந்து வேகமாக அடிச்சுன்னா தூக்கி தூர போயிட்டு சோழ கொள்ள பொம்மை மாதிரி இருக்கிறான். இவன் உட்கார்ந்துட்டு இவன் தரத்துக்கு வந்து ஒரு கட்சியினுடைய தலைவரை, ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய தலைவரை அவன் பொது வழியில் ஆபாசமாக அருவருக்கத்தக்க பேசுகிறான். ஒரு கொலை மிரட்டலை கொடுக்குறான், கொன்றுவோங்கிறான். இன்னும் மதுரை மாநாட்டில் ஒருத்தன் உதயநிதி ஸ்டாலினை போட்டுருவான், ஸ்டாலின் வந்து இங்கேயே நாங்கள் போட்டுருவோங்கிறான். அப்போ இவன் எந்த மாதிரியான கூட்டத்தை விஜய் அவர்கள் உருவாக்கி வச்சிருக்காரு? இவன் அரசியல் படுத்தப்படலை, இவன் அரசியல் படுத்த போகிறதும் கிடையாது. எப்போதுமே தமிழ்நாட்டில் ஒரு சோசியல் டஸ்ட் ஒன்று இருக்கும், சமூக குப்பை. வீட்டிலேருந்து விரட்டிவிடப்பட்டவன், வீட்டில் இவனை தேட மாட்டாங்க, இவன் எங்கே போகிறான்னு தேட மாட்டாங்க, வேலைக்கும் போக மாட்டான், பொறுக்கித்தனம் பண்ணிக்கிட்டு ஊருக்குள்ளே திரிவான், ஏதாவது ஒரு சின்ன கிடைக்கிற வேலையை பண்ணிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. படிச்சிருக்க மாட்டான், பள்ளிக்கூடத்துக்கும் போயிருக்க மாட்டான், அறகுறை படிப்பாக இருப்பான். அந்த மாதிரியான ஒரு குப்பையில் பொறுத்தையும் பொறுக்கி கொண்டு வந்து வச்சு, ஏன்னா வேலை வெட்டிக்கு போகிறவன், ஒழுக்கமாக இருக்கக்கூடியவன், சமூக பற்று கொண்டவன், குடும்பத்தின் மீது பற்று கொண்டவன், இந்த மண்ணின் மீது, இந்த மொழியின் மீது, இந்த அரசியல் மீது பற்று கொண்டவன் எவ்வளோ டீசெண்டாக நடந்து கொள்வான். அப்படி ஒரு டீசெண்டாக ஒருத்தனை காட்டுங்க பாபு. நான் தாவைக்கால ஒரு டீசெண்டாக ஒரு இளைஞனை ஒருத்தன் கூட இல்லை. பூரா பொறுக்கி போயிலுங்க. ரீல்ஸ் பைத்தியங்கள், சோசியல் மீடியா பைத்தியங்கள், உட்காந்துக்கிட்டு கெட்ட வார்த்தை ஆபாசமாக பேசுறது, கெட்ட வார்த்தையில் பேசுறது, இவங்களுக்கு தான் பேச தெரியும்னு பேசுறது. அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு இவர் ரெவல்யூஷன் பண்ண போகிறாரு. இது 70 ஒருத்தன் சொல்கிறான், ஒரு ஊடகத்தில் 72 தொகுதியில் அவர் வந்து 2ஆம் இடம் வந்துட்டார் எங்களுடைய டேட்டாவில். ஒருத்தன் சொல்கிறான், இது சாதாரணமாக நீங்கள் நினைக்காதீங்க, இது பெரிய புரட்சி. அப்பாடே, சிரஞ்சீவிக்கு கூட்டின கூட்டத்தில் 10% கூட இது கிடையாதுப்பா, விஜயகாந்துக்கு கூட்டின கூட்டத்தில் 10% கூட இது கிடையாதுப்பா. இன்றைக்கி ஊடகங்கள், மொத்த ஊடகமும் ஒரு வாய்ஸ் ஆஃப் காமன் மூலியமாக இயங்குவதனால எல்லா ஊடகத்துக்கும் காசு அடித்தாச்சு, எல்லா ஊடகத்துக்கும் விளம்பரத்துக்கு காசு கொடுத்தாச்சு. 24/7 லைவ் போட்டால் அவங்களுக்கு வந்து வியூஸ் ஒரு பக்கம் வருது, டிஆர்பி ஒரு பக்கம் ஏறுது, இன்னொரு பக்கம் சேனலுக்கு பெய்டு ப்ரொமோஷன் காசும் கொடுத்தாச்சு, அதனால் காட்டுது. இதே கூட்டம், இதை விட பல மடங்கு கூட்டம் எடப்பாடி பழனிசாமியுடைய பரப்புரைக்கும் கூடுது. இங்கே கூடுகிற கூட்டம் இன்னொரு நடிகர் நாளைக்கு வந்தாலும் கூடும். இதில் என்னன்னா மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது, இது இளைஞர்கள் கூட்டம், இது புதிய வாக்காளர் கூட்டம்ன்றாங்க. இந்த இளைஞர்கள் கூட்டம், புதிய வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக 20 லட்சம் பேர் தான். 20 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் என்றைக்குமே மொத்தமாக திரள முடியாது, திரளுக்கான இடமும் தமிழ்நாட்டில் இல்லை. 10,000 பேர் திரண்டு நின்று மொத்தமாக ஒரு கார் பக்கத்தில் நிற்கும் போது அது பெரிய பிரம்மாண்டமாக ட்ரோன் ஷாட்டில் பக்கத்து பெருசாக தெரியுது. ஆனால் அந்த 10,000 பேர் தான் மொத்தமாக எல்லா ஊர்லேயும் கூடுறான். இதை பேசுபடு பொருளாக மாற்றி இதை ஒரு பெரிய பூம் ஆகுது அப்படின்னு ஊடகங்கள் காட்டுதே ஒழிய இது வாக்கா மாறுமானா மாறாது. இதுக்கு சரியான எடுத்துக்காட்டு 2018 கட்சி தொடங்கிய கமலஹாசன். கோயம்புத்தூரில் கமலஹாசனுக்கு கூட்டின கூட்டம் யாருக்குமே கூடல. ஓட்டு சீமான் இந்த மாதிரி தளபதியை பத்தி பேசவே கூடாது. ஏடா கூட பேசினா நம்ம வாங்கிட்டு தான் ஓடுவோம். அவன் சாவ போறான், கூட செத்துருவான், அவ்வளவுதான். ஏங்க இது மாதிரி கூட்டத்தை கூட்ட முடியுமாங்க காசு கொடுக்காம? நேரம் இவ்வளவு பேர் இங்க நிக்கிறோம்ல, இங்க வந்து பேச சொல்லுங்க, அடிச்சு ஓட விட்டுருவான் அவனா. தளபதி பிள்ளைங்க
வைக்கிறோம், இங்க வந்து பேச சொல்லு, அவனை சூற விட்டுரும், அவ்வளவுதான். விஜய் ஒரு படத்துல பரிச்சை எழுத போகும்போது பிட் அடிப்பாப்ல. இங்கிருந்து ஒரு பேப்பர் எடுப்பாரு, இங்கிருந்து ஒரு பேப்பர் எடுப்பாரு, அப்புறம் கையில கட்டு போட்டு போட்டு அங்க ஒரு பேப்பர் இருக்கும். பிட்டுக்கு ஒரு பிட்டு வச்சிருப்பாங்க. இந்த பிட் எடுத்து பார்த்தா அவுரங்கசீப்போட வரலாறு அவன் ஜட்டிக்குள்ள இருக்கு, இவன் காலுக்குள்ள இருக்கு அப்படின்னு வரும். அது மாதிரி முதல்ல திமுகவுடைய தேர்தல் அறிக்கை அப்படின்னு இங்கிருந்து எடுக்கிறாப்புல, இங்கிருந்து ஒருத்தர் பட்டியலை வசிக்கிறாப்புல. இப்போ நாம என்ன செய்ய போறோம்னா அப்படின்னா அரியலூரை பற்றி பேசணும்னா இங்கிருந்து இந்த பாக்கெட் வந்து உருவாப்புல. கீழே 4 பேர் இருக்கான், 4 பேர்ட்ட 4 பேப்பரை கொடுத்து வச்சு தான் வாங்கலாம். படத்தில் அப்படி சினிமாவில் சிகரெட்டை ஒழுங்கு மயிரா இங்கேருந்து எடுக்க முடியும், இங்கேருந்து எடுக்க முடியும். ஆனால் இதுக்குள்ளே வைக்கவே முடியாது, வச்சிருந்தா அது வளைஞ்சு உடஞ்சி போயிடும். ஆனால் ஸ்டைலுக்கு இதுக்குள்ளே சொறி வச்சுக்கிட்டு இங்கேருந்து உருவி அதை பற்ற வைக்கிறது இல்லை. அது மாதிரி பேப்பர் இங்கே இருந்துட்டு அது ஸ்வாக், அது ஒரு ஸ்டைலாக இருக்கும் அப்படின்னு இங்கேருந்து பேப்பரை உருவி அதை வச்சு அதில் குழப்படி ஆயிடுச்சு. எந்த பேப்பரை முதல்ல வாசிக்குன்னு தெரியல. அப்புறம் அங்கேருந்து உருட்டிக்கிட்டு எடுத்து அதை வைக்கிறார். அப்போ அரியலூர்னாலே நமக்கு சொல்லணும்ல. இப்போ திருச்சிக்கு வந்தால் திருச்சினா மலைக்கோட்டை ஃபேமஸ்ஸு, அரியலூர்னா சிமெண்ட்டு தான், அரியலூர்னா முந்திரி தான், அரியலூர்னா நீ கொஞ்சம் எந்திரி தான், அரியலூர்னா கொஞ்சம் பட்டாசு செய்கிறது தான். என்னமோ அரியலூர் மக்களுக்கு அதெல்லாம் தெரியாத மாதிரியும். இவர் அரியலூருக்கு வந்துட்டு அரியலூர்னா சிமெண்ட்டு தான், அரியலூர்னா முந்திரி தான், அரியலூர்னா இது தான், மதுரைனா மல்லி தான், ஸ்ரீலிபுத்தூர்னா வந்து பால்கோவா தான், கோயில்பட்டினா என்ன நமக்கு யாபத்துக்கு வர்றது கடலை மிட்டாய் தான், சாத்தூர்னா காரச்சேவு தான், தூத்துக்குடினா வந்து நமக்கு வர்றது மக்ரூன் தான், தூத்துக்குடினா மீன் தான், திண்டுக்கல்லாம் நமக்கு பூட்டு தான், கோயம்புத்தூர்னா நமக்கு யாபத்துக்கிறது என்னது சிறுவாணி தண்ணி தான். இப்படி ஊருக்கு ஒரு சில ஃபார்மெட்டை வச்சுருப்பாங்க அரசியல்வாதிகள். விஜயகாந்த் அவர்கள் வந்து ஆரம்பத்தில் இப்படி தான் பண்ணார். அவங்க மனைவி விஜயகாந்த்லாம் போயிட்டு அந்த ஊருக்கு எப்போ என்னப்பா இந்த ஊரில் என்னப்பா ஃபேமஸ்ஸு அப்படின்னு கேட்டுக்குவாங்க. கேட்டுட்டு இது என்ன இந்த திருச்சி குண்டு பூந்தி ஃபேமஸ்ஸு, மயில் மார்க் அல்வா ஃபேமஸ்ஸு அப்படின்னு பேசுறது. இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா நத்தத்தில் பார்த்தீங்கன்னா காலையில் போடுற அந்த புரோட்டா ஃபேமஸ்ஸு அப்படின்னு ஊருக்கு என்ன ஃபேமஸ்ன்னு தெரிஞ்சுட்டு அவர் பேசுவாப்ல. அதை அப்படியே காப்பி அடித்து கொண்டு வந்து இவர் அரியலூர்னா சிமெண்ட்டு தான், முந்திரி தான் அப்படின்னு பேசுறது. அதாவது அரியலூர்னா அரியலூர் மக்களுடைய பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கான தீர்வு திமுக ஆட்சி என்ன பண்ணிருக்கு, அதை நான் வந்தால் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது இல்லை. நாம் வந்தால் என்ன பண்ண போகிறதே சொல்லாமல் தப்பு பண்ணிருச்சு திமுக, சரிதான்ப்பா நீ என்ன பண்ணுவ, உன்னுடைய கொள்கை என்ன, உன் கோட்பாடு என்ன கிடையாது. நான் எதை சொல்லுவேன்னா அதை நான் தேர்தல் அறிக்கையில் கொடுப்போம். நாங்கள் வந்து அதை செய்வோம் இதை செய்வோம் அப்படின்ட்டு பொய்யான வாக்குறுதி கொடுக்க விரும்பலை. அப்புறம் நாங்கள் தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருவோம். என்ன செய்வோங்கிறத தேர்தல் அறிக்கையில் பார்த்து தெரிஞ்சுக்கணுமா, இவர் கட்சி கொள்கையை ஏவியா போடுவாராம் அதை பார்த்து தெரிஞ்சுக்கணுமா, இவர் எதுவுமே சொல்ல மாட்டாராம். ஏன்னா தெரியாது, ஏன்னா ஸ்கிரிப்டில் இல்லை, ஸ்கிரிப்டில் சொல்லி மனப்பாடம் பண்ண முடியாது. சீமானம் கூட எனக்கு சீமானம் மேலே பெரிய வருத்தம். சனிக்கிழமைக்கு சனிக்கிழமை கூட்டம் போடுறது வந்து இவர் வந்து மனப்பாடம் பண்ணுறதுக்காக தான் கூட்டம் போடுறாரு அப்படின்னு சீமானம் சொன்னாங்க. அப்படி இல்லை, மனப்பாட சக்தி கூட இல்லைன்னு இது நல்லா தெரிய வருது. இப்போது சினிமா டைரக்டர் போயிட்டு சார் இந்த காட்சி சார் இதில் நீங்கள் வந்து பத்திரிகையாளர் பூரா கூட்டி நிற்கிறாங்க, நீங்கள் வந்து தன்னூத்து கிராமத்தில் நடந்த பிரச்சனையை பற்றி நீங்கள் பேச போகிறீங்கன்னு முருகதாஸ் சொன்ன உடனே இதை நீங்கள் எப்படி பேசுறீங்க உங்கள் ஸ்டைலுக்கு மாற்றிக்கோங்க. இது டயலாக். இது ஒரு 2G காற்றுலே ஊழல் பண்ண ஊர் சார் இது அப்படிங்கிறது, 2G காற்றுல ஊழல் பண்ண காற்றுல ஊழல் பண்ண ஊர் சார் இது அப்படிங்கிறது டயலாக். இதை உங்கள் ஸ்டைலுக்கு நீங்கள் மாற்றிக்கோங்க சார் அப்படின்னு டேரக்டர் ஸ்கிரிப்டை கொடுத்த உடனே 2G காற்றுல அப்படின்னு அவர் ஸ்டைலுக்கு மாற்றுவார்ல. அதே மாதிரி ஜானகிசாமி எழுதி கொடுத்த உடனே அரியலூர்னா முந்திரி, அரியலூர்னா சிமெண்ட்டு கொஞ்சம் பட்டாசு, இது ஸ்கிரிப்ட். அரியலூர்னா நமக்கு வந்து முந்திரி தான், அரியலூர்னா சிமெண்ட்டு தான், அரியலூர்னா நமக்கு என்ன வியாபாரத்துக்கு கொஞ்சம் பட்டாசு தான், இதை அவர் ஸ்டைலுக்கு மாற்றிக்கிறாரு. ஒரு படத்தில் டேரக்டர் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை தன் ஸ்டைலுக்கு மாற்றக்கூடிய நடிகன் இப்போ அரசியல்லையும் ஜானகிசாமி என்கிற டேரக்டர் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை தன் ஸ்டைலுக்கு மாற்றிட்டு பேசுகிறாரே ஒழிய சுயமாக பேசுகிறாரா, சிந்திச்சு பேசுகிறாரா, மனசுலேருந்து பேசுகிறாரா, மக்களுக்காக பேசுகிறாரானா இல்லை. ஏன்னா இல்லை, சட்டியில் இருந்தால் தானே ஆப்பையில் வரும். மீனவர்களை மீனவர்களை பழங்குடியின பட்டியல சேர்ப்போம்னு சொன்னீங்களே, சேர்த்தீங்களா? அனைத்து மீனவ கிராமங்களிலும் மீன் உலர்த்தும் தளம் அமைக்கப்படும் சொன்னீங்களே, அமைச்சு கொடுத்தீங்களா? நெசவாளர்களுக்கு கூட்டுறவு சங்கத்துல கொடுக்கிற கடனுக்கு வட்டி 12% 8% குறைக்கப்படும் சொன்னீங்களே, குறைச்சிங்களா?
இது வேட்டைக்கு வர சிங்கம் இல்லை, வேடிக்கை காட்ட வர சிங்கம் அப்படின்னு சீமானவர்கள் சொல்லும்போது எல்லாரும் விமர்சனம் பண்ணா. தவேக்காரன் வேடிக்கை காட்ட வர சிங்கம்ங்கிறது நேற்று தெரிஞ்சிச்சுல்ல. இது என்னது? இதுக்கு பேர் தான் வேடிக்கை. மக்களை அங்கே நின்று கை காட்டு அங்கே கை காட்டு இப்படி பார்த்துட்டு முத்தத்தை கொடுக்கறது, இது பண்ணுறது. உண்மையிலேயே விஜய் அவர்கள் நல்லா நடிப்பாருங்கிறது எனக்கு நேத்தான் தெரியும். இந்த நடிப்பை சினிமாவில் போட்டிருந்தா தேசிய விருது குமிஞ்சிருக்கும். மேடையில் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு, ஆனால் சினிமாவில் ஸ்டண்டு ஃபைட்டு மட்டும்தான், பாட்டு மட்டும்தான். இந்த பாடலை பாடிக்கொண்டு போகிற உங்கள் விஜய் ஒரு 2 பாட்டு ஃபைட்டு, ஒரு 2 மாதம் சென்டிமெண்ட்டாக காட்சி. இதை ஒழுங்காக நடிச்சிருந்தா சினிமாவில் இவருக்கு விருதுகள் குமிச்சிருக்கும். இன்னும் உண்மையிலே கேரியருடைய உச்சத்தில் கூட ஒரு போயிருந்திருக்கலாம். ஆனால் அங்கே நடிக்காத பெர்ஃபார்மன்ஸை ரியல் லைஃப்பில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. சினிமாவில் நடினா அங்கே நடிக்கலை. இப்போ இங்கே நடிக்காதையா மக்கள்கிட்ட பேசு அப்படின்னா இங்கே உட்காந்து நடிச்சுக்கிட்டு இருக்காப்புல. கூடுகிற கூட்டம் ஓட்டாக மாறாது அப்படின்னு ஒரு சில பேரும், இல்லை இது கூட்டம் ஓட்டு போடுற கூட்டம் தான், இது கூடி கலைகிற கூட்டம் கிடையாது. தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு பிறகு இப்படி கூட்டம் கூடி இருக்கு பார்த்தீங்களா, 1 மணி வரைக்கும் பெரம்பலூரில் விஜயை பார்க்க நிற்கிறாங்க. இதுலேருந்தே தெரிகிறது இது அவருக்காக நிற்கிற கூட்டம். அவருக்காக நிற்கிற கூட்டம் தான், அவரை பார்க்க நிற்கிற கூட்டம், அவர் பேசுவதற்காக நிற்கிற கூட்டம்னா இந்த கூட்டம் டிவியில் உட்காந்தே பார்த்துட்டு போயிடும். டிவியில் உட்காந்து அவர் பேசுகிறதான் கேட்கணும், அவர் கருத்து எங்களுக்கு முக்கியங்க, அவர் என்ன சொல்ல போகிறாருன்னு முக்கியங்கன்னு. ஆனால் அவரை பார்க்கணும்னு வர்ற கூட்டம் இருக்கு இல்லையா, இந்த கூட்டம் கருத்தியல் கூட்டம் கிடையாது. இவர்களுக்கு கொள்கை கோட்பாடு முக்கியம் கிடையாது. இவர்களுக்கு ஏதாவது ஒரு நடிகரை பார்க்கணும், விஜயை பார்க்கணும். நாளைக்கு அந்த இடத்துல சிவகார்த்திகேயன் டூர் வந்தால் அவங்களையும் பார்க்கும், தனுஷ் வந்தால் அவங்களையும் பார்க்கும், ஹன்சிகா மோத்வானி வந்தால் அவங்களையும் பார்க்கும், காயத்ரி ரகுராம் வந்தாலும் அவங்களையும் பார்க்கும், யார் வந்தாலும் போய் பார்க்கும். இது ஒரு ரசிகர்களை சினிமா மீது பெரிய அதிக கிரேஸ் கொண்ட ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டம் தான் இதை போய் பார்த்திருக்கே ஒழிய இது வாக்குக்கான கூட்டம் கிடையாது. ரசிகன் வேறு, தொண்டன் வேறு, வாக்காளன் வேறு என்கிற புரிதல் தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்டு. தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தளவில் ஒரு நல்ல அரசியலை புரிந்த கூட்டம் இருக்கு, அரசியலை என்னன்னே தெரியாத ஒரு பெருங்கூட்டம் இருக்கு. இந்த அரசியலை என்னன்னே தெரியாத ஒரு பெருங்கூட்டம் இருக்குல்ல, இது அரசியல் படுத்தப்பட்டா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாற்றம் வரும். ஆனால் அந்த மாற்றம் விஜயால் வருமா அப்படின்னா அது விஜய் அடுத்தடுத்து வைக்க போகிற பயணங்களில் வெளிப்பட்டு போயிடும். இந்த கூட்டம் நமக்கு மோட்டா மாறும் நினச்சிக்கிட்டு விஜய் மமதையில் இருந்தார் அப்படின்னா, விஜயனுடைய ரசிகர்களும் தொண்டர்களும் மமதையில் இருந்தாங்க அப்படின்னா விஜய் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த போகிறது கிடையாது. இது யாருக்கும் தொந்தரவு இல்லாத ஒரு கூட்டம் தான். ஏதாவது இது திமுகவுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும், அதிமுகவுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும், இல்லை காங்கிரஸுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும், இல்லை விசிகாவுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும், நாம் தமிழுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும்னு சொல்ல முடியாது. இந்த தற்கொலை கூட்டம் யாருக்குமே ஓட்டு போட்டுக்க மாட்டான். நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்க, நாம் தமிழர் கட்சியினுடைய 36 லட்சம் வாக்காளர்களில் ஒருத்தங்க கூட இந்த மாதிரி தற்கொலைத்தனமாக நடிகர்கள் பின்னால் செல்லக்கூடிய கூட்டம் கிடையாது. திமுக இருக்கிற பேஸ் ஓட்டை இந்த விஜய் கூட்டத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதிமுக இருக்கிற பேஸ் ஓட்டுடைய வாக்காளர்கள் இந்த கூட்டத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஈவன் ஒரு என்ன சொல்றது, விஜயனுடைய ரசிகனாவே இருந்து முதல் தலைமுறையில் ஓடி வந்திருக்கிறான். இவன் புதிய வாக்காளராக இருப்பதனால இதுக்கு வரைக்கும் எந்த கட்சிக்கும் இந்த டிஸ்டர்பன்ஸ் வரப்போறது கிடையாது. இது விஜய்க்கு வேணா இந்த வாக்கு புதிய வாக்கா வருமே ஒழிய இதனால் எந்த கட்சிக்கும் எந்த பாதிப்பும் வரப்போறது இல்லைங்கிறத இந்த தேர்தல் நிரூபிக்க போகுது. எனக்கு ஒன்னே ஒன்று மட்டும் தான் புரியலை. இப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. அங்கே அவங்க இந்த விஜயனுடைய பரப்புரையத்தை போடும்போது ஒரு பாட்டு போடுறாங்க, உங்க விஜய் நான் வர்றேன் அப்படிங்கிற பாட்டை போடுறாங்க. ஊடகங்களும் அந்த பாட்டை எப்படி எடுத்து போடுறீங்க? இப்போ நாம் தமிழர் கட்சியுடைய லைவை காட்டும் போது நாம் தமிழர் போட்ட பாட்டை போடுவீங்களா? திமுகவோட லைவ் போடும்போது ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாங்கிற பாட்டை போடுவீங்களா? அதிமுக பிரச்சார படம் உருவாயிருக்கு, அதை நீ எடுத்து போடுவீங்களா? அதிமுக பிரச்சாரத்தை காட்டும் போது லைவ்ல காட்டுற நீங்க, திமுக பிரச்சாரத்தை லைவ்ல காட்டுற நீங்க, நாம் தமிழர் கட்சியினுடைய தேர்தல் பரப்புரையில் அங்கே என்ன நடக்குதோ அப்படியே காட்டக்கூடிய நீங்க விஜயனுடைய பரப்புரையை இந்த பாட்டை எடுத்து போறீங்கன்னா எவ்வளவு தாண்டா வாங்கினீங்க?
இந்த நேற்று எல்லா தொலைக்காட்சியும் பார்த்து இரிட்டேட் ஆயிடுச்சு. எங்கே திரும்பினாலும் இந்த பாட்டு. அது வந்து ஐயோ காதுக்குள்ளே இறைச்சல் ஏற்படுத்துது. அதாவது சோசியல் மீடியா திரும்பினா அங்கே திரும்பினா இங்கே ஒரு பாட்டை போட்டு அந்த பாட்டு கேட்கறதுக்கு வந்து தமிழுடைய இசை நல்லா இருந்துச்சு, ஒரு தடவை கேட்கும்போது நல்லா இருந்துச்சு, சினிமா பாட்டு மாதிரி இருந்துச்சு. ஆனால் நேற்று முழுக்க போட்டு 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 அந்த பாட்டு ஒரு இரிட்டேட்டிங் சாங்காக மாற்றி வச்சிருக்குது தாவேக்காவுடைய இந்த ரசிக கும்பல். அப்போ ஊடகங்களும் இந்த பாட்டை எடுத்து போட்டு இந்த பாட்டை வச்சு நீங்கள் விஜய்க்கு ப்ரொமோட் பண்ணுறீங்களா இல்லை அந்த பாட்டுக்கு ப்ரொமோட் பண்ணுறீங்களா இல்லை பணத்தை வாங்கினதுக்காக இந்த பாட்டை போடுறீங்களா அப்படின்னு தெரியல. ஊடகங்கள் என்னதான் நீங்கள் வந்து முக்கி முணங்கி தள்ளி கொண்டு போய் நிப்பாட்டினாலும் நீங்கள் காத்தடைத்த பழுனை சின்னதாக ஒரு குத்தி விட்டு வச்சுக்கோங்க, புஷ்ஷுன்னு போயிடும். இது ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பம், விஜய்ங்கிற பிம்பம். சினிமாவில் வேணால் ஓடாத லியோவை அவர் ஓட வைக்கலாம், சினிமாவில் வேணால் நல்லா இல்லாத வாரிசை நல்லா இருக்குன்னு ரிவ்யூவருக்கு பணம் கொடுத்து பேச வைக்கலாம், சினிமாவில் வேணால் அவர் வந்து ஒன்றுத்துக்குமே உதவாத சர்க்கார் படத்தை அவர் வந்து இந்த ரிவ்யூவர்ஸை வச்சு பேசுபடு பொருளாக மாற்றலாம். சினிமாவில் வேணால் அவர் எந்த படத்தையும் 400 கோடி 500 கோடி அப்படின்னு காட்டலாம். தேர்தலுக்கும் சினிமாவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இங்கே ரிவ்யூவர்ஸ் சொன்னாலே, பாக்ஸ் ஆஃபீஸ்ன்னு சொன்னாலே 400 கோடின்னு ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அறிவித்தாலே அது 400 கோடிங்க, பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டுங்க, கேரியருடைய உச்சம்ங்க, மெகா பிளாக் பஸ்டருங்க அப்படின்னு பேசுனா அந்த ரிப்போர்ட் கொடுத்தா போதும். ஆனால் தேர்தல் ஆணையம் தேர்தல் வைத்து அங்கே வாக்கு செலுத்தி தேர்தல் எண்ணிக்கையில் சொல்லுவோம். அது ப்ரொடியூசர் அறிவிக்கிற மாதிரி அறிவிக்க முடியாது ராஜா. அதனால் தேர்தல் வேற, சினிமா வேற அப்படிங்கிறது இந்த தேர்தல் விஜய்க்கு உணர வைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால் நமக்கு வாரம் சனிக்கிழமை கண்டென்ட் காத்திருக்கு. இந்த கழுசடைகளை அரசியல்படுத்தணும், அரசியல்படுத்தப்படாத கழுசடைகளை ஒதுக்கி தொழணும் அப்படிங்கிறதா நம்முடைய ஒரே நோக்கம். சினிமா என்கிற ஒரு போதையை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டுக்குள்ள ஒருத்தன் அரசியல் செய்து மக்களிடத்தில் வாக்கை பறிப்பான்னா ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு காத்து வந்த இதுவரைக்கும் பேசி வந்த இந்த சுயமரியாதை, இந்த பகுத்தறிவு, தமிழருடைய தன்மானம், தமிழருடைய இன உணர்வு, மொழிப்பற்று இது எல்லாமே வீணா போயிடும். அப்போது இந்த சினிமா பின்புலத்தில் வந்து நேரடியாக மக்களை ஆள துடிக்கிற இந்த கனவு விஜயோட முடிச்சு வைக்கப்படணும். அதுக்கு எல்லாரும் சேர்ந்து செய்யணும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.